இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது 1/1/2026. இந்த புத்தாண்டு பிறப்பு 27 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரமா தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி அப்படின்னு சொல்லும்போதே அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கு. அப்படின்றபோது பொது குணம்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1/1/2026 புத்தாண்டுடைய ஆங்கில புத்தாண்டுடைய பிறப்பு எப்படி இருக்க போகுது? சுபமா இருக்க போதுங்க. உடனே எல்லாரோட கொஷின், அஸ்வினினா மேஷத்தில இருக்கும். 7 நாட் சனி நடக்குது அப்படின்றத ஒரு பயத்தோடயும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்தை, அதாவது ரொம்ப நாளா இழுபறியா இருந்துட்டு இருந்த சில பிரச்சனைகள், சில தொல்லைகள் இதெல்லேருந்து வழக்குலேருந்து விடுவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு பிறக்குதுங்க. ஆண்டு பிறக்கும்போதே கேது பகவான், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதியான கேது பகவான் தன் ராசியிலிருந்து 5வது ராசியில உட்கார்ந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு எடுக்கும்போது மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்வினி குமாரர்கள், அதாவது தேவலோகத்தில் மருத்துவராக இருக்கக்கூடிய அஸ்வினி குமாரர்களை கொண்டவங்க. அதிதேவதையாக பார்க்கும்போது சரஸ்வதியை அதிதேவதையாக கொண்டவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இந்த புத்தாண்டுடைய பிறப்பு புதிய மாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ஒரு புதிய கடனையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கைத்தனமாக இருந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஜூன் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அதன் பிறகு வரன்கள் பார்க்குறது மகிழ்ச்சியையும், இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி முடிக்கிறது இன்னும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் ஏற்பட்டாலும் மாதத்துடைய இந்த இந்த புத்தாண்டுடைய ஏப்ரலுக்கு மேலே புரிதல் அதிகரித்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுத்துருங்க.